ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பூரி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 5 கரண்டி மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒரு 4 பேர் வந்து சாப்பிட முடியும். இது வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்கள் கை வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் மாவு வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இது வந்து கோதுமை மாவு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1.5 ஸ்பூன் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ உப்பு நம்ம ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்து நம்ம எண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 ஸ்பூன், அதாவது ஒரு 3 சின்ன கரண்டி அளவுக்கு நான் மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மைதா மாவு வந்து நம்ம பூரியில் ஆட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்து தரும். அதனால் கொஞ்சமாக மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அடிஷ்னல் தான், உங்களுக்கு மைதா மாவு கம்பல்சரி நீங்கள் ஆட் பண்ணணும்னு இல்லை. இப்போது தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு, எண்ணெய், அப்புறமா வந்து மாவு எல்லாமே வந்து நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிடணும். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம பூரி தான் பண்ண போகிறோம். அதனால வந்து உங்களுக்கு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பிசுப்பாக இருக்கக்கூடாது. மீடியமான ஒரு ஸ்டேஜில் தான் வந்து உங்களுக்கு மாவு இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா நம்ம கலந்து விட்டு பார்த்து தான் நம்ம ஆட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இப்போ ஃபைனலாக வந்து நம்ம பூரி வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜு. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர் அப்படியே வச்சுடுங்க. இப்போ நான் குட்டி குட்டியாக உருண்டையாக போட்டு வச்சுட்டேன். இது வந்து பூரி தான், அதனால் நீங்கள் குட்டியாக உருண்டை போட்டாலே வந்து போதும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி மிஷின் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் கையிலலாம் வந்து தட்ட போதில்லை. ஸோ இதிலே வந்து நான் எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து அதை ப்ரெஸ் பண்ணி எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். எப்போவே வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு கவர் யூஸ் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். அதில் வந்து நம்ம எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் நான் எப்படி ப்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபோர்ஸாக ஒரு ப்ரெஷர் வந்து கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இதில் ஒட்டாது, கவரில் வந்து ஒட்டிக்கும். அப்போ தான் வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக வந்துடுச்சு. இப்போ லைட்டாக வந்து நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஒட்டாது கவரில் கூட. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூரி தான் வந்து சூப்பராக வரும். சப்பாத்தி வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு அந்த பெருசு வராது. நீங்கள் வந்து பெட்டர் வந்து பூரி வந்து இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து இந்த மிஷின் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா சப்பாத்திக்கு வந்து நம்ம கையிலே தட்டினாதாங்க எப்போவுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா பூரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருந்தால் போதும். ஆனால் சப்பாத்தி வந்து மெலிசாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அதனால் சப்பாத்தி வந்து கையிலே தட்டிக்கோங்க. பூரி மட்டும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மிஷின் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, நீங்களே பாருங்கள். ஜஸ்ட் இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே வந்து போதும். நம்ம எதுக்காக வந்து மைதா மாவு வந்து இந்த பூரியில் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பூரியில் வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கும் போது நல்லா பஃப்னு வந்து வரும். அதனால தான் வந்து நம்ம மைதா மாவு வந்து ஆட் பண்ணோம். அது வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணாலே வந்து போதும். நீங்கள் நிறைய ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குதுன்னு பூரி. இப்போ இதில் வந்து நம்ம கடாயில் போட்டு நம்ம எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது நான் வந்து பூரி போட்டு எடுக்கிறேன், நீங்களே வந்து பாருங்கள். இப்போ ஜஸ்ட்டு நம்ம இப்படி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த குண்டாக மேலே வந்து உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக வந்துச்சுன்னு பாருங்கள் உங்களுக்கு பூரி. இது லைட்டாக வந்து நம்ம பின்னாடி திருப்பி போடணும். இப்போ பாருங்கள், நான் பின்னாடி எப்படி திருப்பி போடுறேன்னு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம பூரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி 2 ஹவர்ஸ் வந்து நம்ம ஊற வச்சா போதும். இந்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு வரும். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். பூரி கூட நம்ம வந்து தக்காளி சட்னி, அதே மாதிரி நம்ம குருமா, அதே மாதிரி சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, ப்ரான் கிரேவி, இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ குண்டாக புசு புசுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ 2வது பூரி வந்து நான் இதில் போட்டு காட்டுறேன், நீங்களே வந்து பாருங்கள். இது எண்ணெய் வந்து நல்லா ஃபஸ்ட்டு உங்களுக்கு காயணும். ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் வந்து நீங்கள் பூரி போடணும். எண்ணெய் சூடாக இல்லாமல் நீங்கள் பூரி போடவே கூடாது. அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் பூரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குண்டா வரவே வராது.
இப்போ இது வந்து பின்னாடி திருப்பி போடுறேன். நீங்களே வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இது நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா எடுத்துட்டு நீங்கள் வந்து தட்டில் ஆட் பண்ணாலே வந்து போதும். இப்போ பாருங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போட்டு எடுங்க. இப்போ எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ 3வது பூரியும் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்களே வந்து பாருங்கள். இப்போ 3வது பூரி வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மேலே வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு குண்டாக வரும். எப்போவுமே வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பூரி போடும்போது உங்களுக்கு குண்டாக வராது. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பூரி எப்போவுமே சரியாக வரலன்னா விட்டுருங்க. செகண்ட் டைமில் வந்து நீங்கள் பூரி போடும்போது உங்களுக்கு ப்ராப்பராக வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டே போடும்போது சரியாக வரலன்னா நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்ல. நம்ம மாவு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் நல்லா பிசைஞ்சு தேவையான அளவு உப்பு எண்ணெய் வந்து நீங்கள் ஆட் பண்ணாலே வந்து போதும். உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு பூரி வந்து சப்போஸ் சரியாக வரலன்னா அப்போ உங்கள் மிஸ்டேக் வந்து பூரி மேலேன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுல வந்து சரியாக இல்லாமல் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு பூரியை சரியாக வராமல் இருந்திருக்கும். இப்போ ஃபைனலாக எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள் பூரி வித் சிக்கன் கிரேவி தான் வந்து நாங்கள் குக் பண்ணோம். பூரி எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். இந்த சிக்கன் கிரேவி வந்து நான் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறேன். நான் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் மார்னிங் நைட்டு கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.